Praise the Lord. நாம நம்முடைய வாழ்க்கையில காக்காவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. பிரியமானவர்களே, இந்த காக்கா என்ன பண்ணும் தெரியுங்களா? மனுஷர்களை நம்பவே நம்பாத ஒரு பறவைங்களாம். நம்ம போற வரைக்கும் அதை நம்ம திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கோம், நம்ம எதனா பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பவே நம்பாத ஒரு பறவை அது. அதே போல இந்த காக்கா கொடுக்கிற குணம் கிடையாது, எப்போதுமே பிடுங்கிட்டு போற ஒரு குணம் கொண்ட பறவை தான் இந்த காக்கா. அதே போல என்னுடைய குஞ்சுகளை கூடுகளை வச்சு பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை அந்த காக்கா தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த காக்காவை நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் ஐயோ குட்டி காக்காவா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து நம்ம அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அதை நம்ம உயிரடைய செய்ய முடியுமா, மயக்கத்துல இருந்து வெளியே வர வைக்க முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். ஆனா இந்த காக்கா என்ன தெரியுமா, மனுஷங்க உன்னை தொட்டுட்டாங்க நீ தீட்டு அப்படின்னு சொல்லி இந்த காக்கா யோசிச்சுக்கிட்டு இந்த காக்கா என்ன பண்ணுமா, அவருடைய குஞ்ச கொத்தி சாகடிச்சிருமா. இப்படிப்பட்ட குணம் கொண்ட ஒரு பறவை தான் காகம். யாருக்குமே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு காகத்தை கொண்டுதான் அன்றைக்கு கேரித் ஆற்றண்டையிலே எலியாவை போஷித்தார். எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து சென்ற பொழுது இந்த எலியாவிற்கு உணவு கொடுக்கும்படியாக அப்பத்தையும் இறைச்சியையும் 2 வேளை கொண்டு போயிட்டு சாப்பிட இந்த காக்கா கொண்டு போய் கொடுத்துச்சுங்களாம். பாருங்க, நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு போற ஒரு பறவை தான். ஆனா தேவனுடைய கட்டளைக்கு இணங்கி அன்றைக்கு எலியாவை இந்த காகம் போஷித்ததாம். ஆனா இன்றைக்கும் தேவன் யாரை கொண்டாலும் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க, இது எப்படி நடக்கும், அது என் வாழ்க்கையில எப்படி மாறுமோன்னு சொல்லி நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஒரு காக்காவை கொண்டு எலியாவை போஷிக்க முடியும்னா நம்மை அவர் போஷிக்க நடத்தவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் நம்மை நடத்துகிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர் ஒரு காகத்தை கொண்டு போஷிக்க உமக்கு முடியும் என்று சொன்னார். இந்த நாளிலும் எங்களை நடத்த, எங்களை போஷிக்க யாரை கொண்டாகிலும் எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய உம்மால்